தகுதி அறிந்து மதிப்பு கொடுக்கணும். அப்போ தான் வந்து நாம் என்ன பண்ணணும், தகுதி இல்லை அவர்கிட்ட ஆனாலும் நம்ம மரியாதை கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ நாமளும் என்ன நினைப்போம் அப்படின்னா, தகுதியே இல்லாமல் மரியாதையை பெற்றுக்கொள்ள முடியும், மரியாதை நமக்கு கிடைக்கும்னு நம்ம நினச்சிப்போம். ஒரு தகுதியை அறிந்து அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். தகுதியை பார்த்துட்டு அவர் தகுதினா என்ன, கேரக்டர் தான், பண்பு தான், பிறருக்கு உதவி செய்கிற பண்பு, பிறரிடம் அக்கறையாக பிறருக்கு வந்து நல்லது செய்கிற நினைப்பு, அந்த மாதிரியான நினைப்பு தான் ஒரு பண்பு. உதவி செய்ய எந்த அளவுக்கு அவர் வந்து பிறர் மீது நலனாக இருக்கிறார், சுயநலன் இருக்கா, அவர் வந்து சுயநலவாதியா, பிறர் மீது அவருக்கு அக்கறை இருக்கா, எப்போதும் அவரை பற்றி தான் அவருக்கு கவலை, மற்றவங்கள பற்றி கவலை இல்லை அப்படின்னு இருக்காரா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறார், மற்றவர்களை பற்றிய கவலையில் இருக்கிறார், மற்றவர்களை பற்றி அவர் கவலைப்படுகிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு உதவி மரியாதை கொடுக்கணும். அப்போ தான் நாம் என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து சரி மற்றவங்க மேலே இவர் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாரு, மற்றவர்கள் மீது அக்கறையாக இருக்கிறார், சுயநலமாக இவர் இருப்பதில்லை அப்படின்னு இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கும்போது தான் நமக்குள்ள ஒரு பதிவு என்னென்னா, அப்போ நாமளும் மரியாதையை பெற வேண்டும் என்றால் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும், பிறருக்கு ஒரு பிறரிடம் அக்கறையாக நடந்து கொள்ள வேண்டும், பிறர் நலனில் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பதிவு நமக்குள்ளே வரும். அப்போ தான் நமக்கு மரியாதை பெறணும்னா நாம் இதெல்லாம் செய்யணும். நாம் அப்படி இருந்தால் தானே மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம், மற்றவங்கள பார்த்து கற்றுக்குறோம், அவங்க மரியாதையாக நடந்துக்கிறாங்களா, அல்லது பிறருக்கு உதவியாக நடந்துக்கிறாங்களா, அல்லது வந்து பிறருக்கு உதவி செய்கிறார்களா, பிறர் நலனில் அக்கறை அவர்களுக்கு இருக்கிறதா, இல்லை சுயநலம். அப்போ தான் நம்ம மரியாதை கொடுக்குறோம். சுயநலமாக இருக்காரு, அவருக்கு மற்றவங்க மேலே அக்கறை இல்லை, அவரை பற்றி தான் எப்பவும் கவலை அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கறதில்ல. அப்போ நமக்கே ஒரு பதிவு வந்துடும். அப்போ நாமளும் மற்றவங்ககிட்ட இருந்து மரியாதையை வாங்கணும் அப்படின்னா நாமளும் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளை மற்றவங்க நினைப்பாங்க, மதிப்பாங்க. என்னதான் நீங்கள் வந்து நிறைய பணம் பொருள் சம்பாதிச்சிட்டாலோ பிறருக்கு உதவியாக இல்லை என்றால், பிறர் நலனில் உங்களுக்கு அக்கறை இல்லை என்றால், உங்களுக்கு சுயநலமாகவே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களை வந்து மதிக்க மாட்டாங்க. நீங்கள் பிறருக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கிறீர்கள், அக்கறை பிறரிடம் பிறர் நலனில் எந்த அளவுக்கு அக்கறையாக இருக்கீங்க, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும். மற்றபடி நீங்கள் வந்து ஒரு சுயநலமாக இருந்து நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டாலோ அதன் மூலம் ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தை பிறரிடம் ஏற்படுத்த முயன்று அதன் மூலம் மரியாதையை பெற நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் அது தோல்வியில் தான் முடியும். அப்போ நம்ம சரியான மரியாதை ஒருத்தருக்கு பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அவர் பிறர் மீது எப்படி அக்கறையோடு இருக்கிறார், பிறர் நலனில் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறார், அதெல்லாம் பார்த்து தான் நம்ம மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்போ தான் நாமளும் மரியாதையை பெறுவதற்கு அதுபோன்று பிறர் நலனில் அக்கறையாக இருக்க வேண்டும், பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும், சுயநலனாக நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள் வந்து பதியும். ஆக இது நமக்காகத்தான், நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதைங்கிறது அது நமக்கே நாம் வரவழைத்துக் கொள்கிற ஒரு மரியாதைக்கு ஒரு வழியாக அது அமையும்.